Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு, அதனால் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வீட்டில் பண்ண மாவாக இருந்ததுன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். கடையில் வாங்கின மாவுனா நமக்கு வறுக்க வேண்டாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். கொதிக்க வைக்கிற தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஓவராகவும் ஆட் பண்ணிடாதீங்க, இடியாப்பம் பெர்ஃபெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்மளோட இடியாப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் கூட எதுவுமே ஒட்டவே இல்லை நமக்கு. இப்படி இருந்தால் தான் இடியாப்பம் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு இடியாப்ப குழலில் ரொம்பவே சின்ன ஹோல் உள்ள அச்சு எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அதில் மாவு டிப் பண்ணி நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில். இதில் மெயின் பாயிண்ட்டு, இடியாப்பம் நம்ம பிழியும் போது அது உடையக்கூடாது. நம்ம கையால் கட் பண்ணி விடணும், அப்போ தான் உடையணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். உடஞ்சிதுன்னா நம்மளோட மாவு கன்சிஸ்டன்சி கரெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. எனக்கு 2 கப் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், கூட தேவைப்பட்டாலும் படும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச இட்லி தட்டை அதில் வச்சு நம்ம 6லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணனால மாவு அப்போவே கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் 6 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சுகர் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை சிக்கன் குழம்பு, வெஜ் சால்னா, வெஜ் குருமா கூட ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். பாய்.